ஜூலை மாதம் 1 தேதி செவ்வாய்க்கிழமை. தொடக்க புத்தகம் 19வது அதிகாரம் 15 to 21 வசனங்கள். அதில் சிறப்பாக 29வது வசனம். கடவுள் சமவெளி நகரை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகரை அழித்த போது கடவுள் அவரை காப்பார். என கருமையானவர்களே, ஆண்டவர் நினைவு கூர்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினார் என்று தொடக்க புத்தகம் 19:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நோவாவை நினைவு கூர்ந்ததால் காற்று வீச செய்தார் என்ற தொடக்க புத்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணாவை நினைவு கூர்ந்ததால் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். லூக்கா 24:42 வலது கண்ணன் சொன்னான், ஆட்சியவர் நினைவு கூறும் என்று. அவர் இன்றைய ஒரு பரகதியில் இருப்பார் என்று சொன்னார். திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 31 பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் நினைவு கூர்ந்ததால் இதோ நிறைவான ஆசீர்வாதத்தை தொடக்க புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். தொடக்க புத்தகத்திலிருந்து ஆதித்திராவி வரையிலே அவர் நினைவு கூர்ந்ததால், பொன்னோடியை நினைவு கூர்ந்ததால் இதோ அவர் பவுலை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் திருத்தூதர் 10:4-31 பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நினைவு கூறுகிறார், நினைவு கூற மாட்டார்கள். நாம் ஆண்டவரை எப்போதும் நம்ம நினைவு கூறுகிற தேவனாய் இருப்பதால் நாம் பாதுகாக்கப்படுவோம். சிரிப்புமாக நல்ல ஆண்டவரை, நீரே நிறைவுள்ளவர், உங்களுடைய வல்லமை ஆற்றலும் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கிறீர். உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். இதன் வழியாக ஆண்டவரை நீர் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறீர். நினைவு கூர்ந்து பாவங்களை நினைவு கூறுவதில்லை என்று மீகா 7:19 சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்தது நல்ல